சொல்லுங்க நீ. என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? செல்வம், நிர்மலாவுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. நான் அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐயோ, எங்க தனியா இருக்கீங்க? ஆமா செல்வம், தற்செயலா நிர்மலா வீட்டுக்கு போயிருந்தேன். அவளுக்கு வலி வந்துருச்சு, ஆஸ்பத்திரி கூட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போன் பண்ண உங்க அண்ணன் தான் எடுத்தாரு. என்ன பிரச்சனையோ தெரியல. அவர் கோவமா போனை எடுத்து, நீ யாரை கேட்டுட்டு போன, நீ எங்க போனியோ அங்கேயே இருந்துரு அப்படின்னு கோவமா திட்டுட்டு போனை வச்சுட்டாரு. ஐயோ, ஏன் என்னாச்சு? ஒண்ணுமே புரியல செல்வம். நான் ஆஸ்பத்திரியில வேற பணம் கட்டணும். நான் மறுபடியும் உங்க அண்ணனுக்கு போன் பண்ணா அவர் ரிசீவர் எடுத்து கீழே வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன நீ? செல்வம், நீங்களாவது பணத்தை எடுத்துட்டு சீக்கிரம் வர பாருங்க. இல்ல நான் வரேன். என்ன செல்வம்? இல்ல அதுக்கு இல்ல, நான் என்ன யோசிக்கிறேன்னா, அண்ணனுக்கு கொஞ்ச நாளாவே நிர்மலா மேல ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஆனா அதுக்காக பிரசவ வலி ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கோம்னு சொல்லும் போது எதுக்கு இப்படி பேசுறாருன்னு புரியலையே. செல்வம், இந்த ஆராய்ச்சி எல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். நீங்க சீக்கிரமா வர பாருங்க. சரி நீ, நான் உடனே வரேன். நான் இப்ப என்ன பண்றேன், வீட்டுக்கு போயிட்டு என்ன விவரம்னு கேட்டுக்கிட்டு எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு பணத்தோட ஆஸ்பத்திரிக்கு வரேன். லேட் பண்ணிடாதீங்க செல்வம். இல்ல லேட் எல்லாம் ஆகாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரேன். சரி, வீட்டுக்கு தானே போறீங்க? அப்படியே மாத்து துணிலாம் எடுத்துட்டு வந்துருங்க. சரி நீ, வச்சிடுறேன். ஏண்டா, பாக்குறதுக்கு தானே உன் பொண்டாட்டி அப்பாவி, உள்ளுக்குள்ள படு விவரம் தான். அடிக்கடி அக்கா தங்கச்சிங்களை பாக்குறது கொஞ்சம் குறாவறதுமா தான் இருந்திருக்கிறா அவ. ராசா, அங்க என்ன நடந்திருக்குன்னே தெரியல. எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குது. நீ என்னமோ ஒரு யூகமாவே பேசிக்கிட்டு இருக்க. என்ன கிழவி பேசுற நீ? அத வந்த ஆளு விவரமா தானே சொல்லிட்டு போனா. மாணிக்கம், நீ போன்ல மட்டும் கண்டிச்சது பத்தாதுரா, நேர்லயும் பொண்டாட்டி கிட்ட தீர்மானமா பேசிடணும். என்ன? நான் கிளம்புறேன். என்னடா, நான் சொன்னது உனக்கு எரிச்சலா இருக்கா? எல்லாமே எரிச்சலா தான் இருக்கு. என்னடா கடையை விட்டு வந்துட்ட? என்ன உங்களுக்கு கோவப்படுறதுக்கு நேரம் காலமே கிடையாதா? எதுக்கா போன்ல அண்ணி திட்டுனீங்க? போச்சுடா, அதுக்குள்ள தகவல் போய் மகராசா வந்துட்டான். அன்னைக்கு வரிஞ்ச கட்டிட்டு சப்போர்ட் பண்றதுக்கு. என்னம்மா கிறுக்குத்தனமா பேசுற? முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆட்டோ டிரைவர் கூட பிரசவத்துக்கு இலவசம்னு போர்டு போட்டு வச்சிருக்காமா. அண்ணி நம்ம வீட்டு ஆளு, பிரசவத்துக்கு உதவி பண்ற தப்பா? நிச்சயமா தப்புதான்டா, தப்புதான். நான் எதுக்கு வீட்டுல இருக்கேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டாமா? என்ன பேசுற நீ? இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இருக்க முடியும்? இப்படி எல்லாம் பேசுறதால தான் எனக்கு மேல கோவம் வருது. என்னது? என் மேல கோவம் வருமா? வரும்பா, வரும். ஏன் வராது? உனக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு பிரசவ வலி வந்திருக்கு. நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியலமா. இப்ப எதுக்காக என்ன நக்கல் அடிச்சிட்டு இருக்க? நீ பெத்த பொண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கா, அண்ணி கூட இருக்காங்க. நீ எதுக்கு இங்க நின்னு எகத்தலமா பேசிட்டு இருக்க? என்னது? நம்ம நிர்மலாவுக்கு வலி வந்துருச்சா? வேற யாருக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? நிர்மலாவுக்கு பிரசவ வலி எடுத்து அதை அண்ணி பார்த்து துடிச்சு போய் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து அதை விவரத்தை சொல்றதுக்காக இங்க போன் பண்ணா அண்ணன் என்னமோ வீட்டு பக்கமே வராது அதுன்னு பேசுறாரா? எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியலமா. என்னன்னு இது? 1000 கோபம் இருக்கட்டும், பிரசவ வலி இருக்குன்னு சொல்லும் போது நீங்க எப்படி நான் நிர்மலா விட்டு கொடுக்க முடியும்? செல்வா, உங்க ஆத்தாளும் அண்ணனும் உலகத்திலே ஒரு அதிசய பிறவிங்கப்பா. இவ என்னமோ நினைச்சு செய்தா, அது எதுலயா போய் முடிஞ்சு போச்சு. ஏ கிழவி, நீ வேற நேரம் தெரியாம வளரிட்டு இருக்காத. நானே இங்க பதறிட்டு இருக்கேன். மாணிக்கம், ஏன்டா அப்படி அமைதியா இருக்க? கிளம்புடா. முதல் பிரசவம் பொம்பளைங்களுக்கு மறுஜென்ம மாதிரி. ஐயோ, இங்க என் பொண்ணு எப்படி இருக்காளோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ. என்னடா மாணிக்கம், ஏன் கம்மன் இருக்க? கிளம்புடா. ஏ கிழவி, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? கிளம்பு. அடி நான் என்ன பண்ணுவேன்? இப்படியே கிளம்ப வேண்டியதானே? நேரமாச்சு, கிளம்பு கிளம்பு. நீ முன்னால ஆட்டோல போய் உட்காரு போ. மாப்பிள்ள மேல இருக்க கோவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கிளம்புடா. பாவண்ட உன் தங்கச்சி அங்க என்ன பாடுபட்டு இருக்காளோ. வாடா மாணிக்கம். என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க? கிளம்புடா. அண்ணே, நீங்க 3 பேரும் ஆட்டோல போங்க. நான் மாத்து துணி எடுத்துக்கிட்டு வீட்டை பூட்டிட்டு பின்னாடியே வந்து சேர்றேன். சீக்கிரம் கிளம்புங்க. சரி கிளம்பு மாணிக்கம். இந்த சட்டை போட்டுட்டு கிளம்பு.
மனசாட்சி இருக்குதா? என்ன சொல்ற நீ? இல்ல உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா போன உடனே சரோ கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். ஆமாடி, உன் பையனுங்க 2 பேருமே நிர்மலா மேல காட்டாத பாசத்தை சரோ காட்டியிருக்கா. உலகத்துல எந்த பொண்ணாவது நாத்தனார் மேல இவ்வளவு பாசம் காட்டத நீ பாத்திருக்கியா? ஆனா நீ என்னடா அந்த பொண்ணை பத்தி தப்பா நினைச்சு தப்பா பேசி உன் பையன்கிட்ட வேற போட்டு கொடுத்துட்ட. இந்த மடையன் அதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அவன் என்னமோ பெரிய தப்பு பண்ணதா நினைச்சுக்கிட்டு அவளை கண்ட மேலைக்கு பேசிவிட்டான். சரி விடு பாட்டி. என்னடா சரி? எப்பதான் உனக்கும் மாத்தாளுக்கும் புத்தி வர போதோ? பாவண்டா அந்த சரோ. அவ என்ன பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிப்பாளே பார்த்தா. இப்ப என்ன பண்ண போறா? எதுக்கு என் பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்த்தேன்னு அப்படி சண்டை போட போறியா? ஏதோ சொல்லிட்டேன், இப்ப என்ன அதுக்கு? நீ ஏண்டி பேச மாட்ட? பூமாதேவி பொறுமையா இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு மருமக கிடைச்சிருக்கா. நீ ரொம்ப தாவளப்படுத்துறடி அம்மா. என்னென்ன பேசிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சுல. உன் மகளை தானே அவ போய் பார்த்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கா. இப்ப எங்கடி வச்சுக்கோ மூஞ்சியா? சரோ, நிர்மலா எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல அத்தை, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கா. என்னது, பேத்தியா? ராசா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிதாண்டி. பேரன் பிறந்ததுக்கு அப்புறம் சொல்லி வச்ச மாதிரி பேத்தியும் பிறந்திருக்கா பாரு. இப்ப எங்கம்மா இருக்காங்க? உடனே எனக்கு என் பேத்திய பார்க்கணும். குழந்தைய குளிப்பாட்டி கூட்டிட்டு வர போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கூப்பிடுவாங்களாம். ஏனி டெலிவரியில சிரமம் வந்துச்சா? அப்படிலாம் எதுவுமே இல்லையா? ரொம்ப நேரமா வெளியிலே நின்னுட்டு கேமா சரோ? உள்ள போலையா? இல்ல டெலிவரிக்கு அப்புறம் உள்ள போனேன். ஆனா 2 நிமிஷம் கூட பாக்கல. அதுக்குள்ள நீங்க வெளியில இருங்க சொல்லி அனுப்புறோம்னு சொல்லி கதவை சாத்திட்டாங்க. என் பேத்தி யார மாதிரி இருக்கா? அந்த அளவுக்கு எல்லாம் பார்க்க முடியல அத்தை. அதுக்குள்ள வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. இதுல என்ன சந்தேகம்? அம்மா மாதிரி தான் பிறந்திருக்கணும். ஐயோ, இவ்வளவு மாதிரியா? எப்பா வேண்டவே வேண்டாப்பா. ஏன் பாட்டி வேற யார் மாதிரி பிறக்கணும்? இந்த பாரு, பிறந்திருக்கிற குழந்தை என்ன போல அழகா நல்ல லட்சணமா வெங்கல தொண்டையோட கணீர் கணீர்னு பேசணும். ஏன்னா நிர்மலா முழுவாக இருக்கும்போது நான் அவளுக்கு பாட்டெல்லாம் பாடி காமிச்சிருக்கேனே. ஓ, இந்த பாரு, பிறந்திருக்கிற குழந்தை என்ன போல நல்ல வெங்கல தொண்டையில பாடணும். குழந்தைய பாக்குறவங்க வந்து பாக்கலாம். அது கூப்பிடாங்க. குழந்தை நல்ல அழகா லட்சணமா பிறந்திருக்காள. அழகா இருக்கு. ஏன் சாரா, நீ எப்படி நிர்மலாவை ஆஸ்பத்திரி கொண்டு வந்து சேர்த்த? நான் நிர்மலா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அவளுக்கு வலி எடுத்துருச்சு. சரி, நான் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். நான் அத்தையும் கூட கூட்டிட்டு போலான்னு சொன்னேன். ஆனா அவளால வலியே தாங்க முடியல. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டேன். பணம் தான் கொஞ்சம் குறைச்சலா இருந்தது. அதனால தான் வீட்டுக்கு போன் பண்ணேன். இங்க 5-6 தடவை கேட்டுட்டாங்க. எங்க நீங்க பணம் கொண்டு வந்தீங்களா? பணம்லாம் இருக்கு, ஒன்னும் பயம் இல்ல. நான் போய் பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். ஏய் பாப்பா பாரு, பாப்பா. நிர்மலா, அது நீ எப்படிமா இருக்க? அண்ணி மட்டும் இல்லாட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அண்ணிதான் தினமும் வீட்டுக்கு வந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. என்கிட்ட அவ கடைக்கு போயிட்டு வரேன் நானமா சொல்லிட்டு போறா. அண்ணி இதுக்கு முன்னாடி கூட வீட்டுக்கு வந்திருக்காங்க. தனியா இருக்கிறதுனால மனவேதனை படுவேன்னுட்டு பழம் பலகாரம் கொண்டு வந்து கொடுத்து என்ன பார்த்துட்டு தைரியம் சொல்லி செலவுக்கு பணம் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. வீட்டுல தனியா நொந்து போயிருந்தேன்னா தினமும் என்ன வந்து பாக்குறேன்னு சொன்னாங்க. அவங்க இன்னைக்கு வரப்போ கரெக்ட் எனக்கு பெயின் வந்துருச்சு. சரி சரி விடு நிர்மலா. குழந்தை பிறந்திருக்கிற சந்தோஷமான செய்தியை சந்தோஷுக்கு சொல்ல வேணாமா? அவர் போன் நம்பரை கொடு. தெரியாது அண்ணி. என்னது தெரியாதா? ஆமா அண்ணி, அவர் திடீர்னு போன் பண்றாரு. போன் நம்பர் கேட்டா தரேன்னு சொல்றாரு. ஆனா குடுக்கல அண்ணி. இது என்னடி கூத்து? ராசா,
அந்த கிறுக்கனை பத்தி இப்ப என்ன பேச வேண்டியிருக்கு? அந்த கிறுக்கனுக்கு பிறந்த ரத்தனம் இங்க படுத்துருக்குடி. இத பத்தி பேசுங்க. இக்கி போல் நிலவடிக்க இந்திரனார் பந்தடிக்க, இந்திரனார் பந்த எதிர்த்தடிக்க வந்தவளோ. என்னென்ன இது சாத்தி இருக்கு? அதானே இப்ப என்ன பண்றது? ஆனா பூட்டு போடல, பின்னாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ள போலாம். உட்காருங்க. இல்ல விஜி, பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல, உட்காருங்க. இத வந்துடுறேன். பவானி, அப்பா, பவானி. அண்ணே, அப்பாவும் பவனியும் வெளியே போயிருக்காங்க போல இருக்கு. வீட்ல இல்ல. சரி, அப்ப நான் கிளம்புறேம்மா. என்னண்ணா நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? கொஞ்சம் இருங்க, இதை போட்டு எடுத்துட்டு வரேன். ஒரு 10 நிமிஷம் இருங்க, சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் போற வழியில சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, என்னண்ணா இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? பரவாயில்லம்மா, இருங்க, ஒரு 10 நிமிஷத்துல சமைச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி காஃபி போட்டு தரேன், சாப்பிடுங்க. சரிம்மா. நிர்மலா, எனக்கு என்னமோ மனசுக்கு ரொம்ப உறுத்தலாவே இருக்குடி. குழந்தை பிறந்த விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்ல வேண்டாமா? எப்படியாவது சொல்லித்தான் ஆகணும். நாளைக்கு அவர் பாட்டுக்கு வந்து இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல அப்படி இப்படின்னு குதின்னு குதிப்பாரு அந்த கூறுகட்ட மனுஷன். ஏம்மா, நான் மட்டும் அவர்கிட்ட சொல்ல வேணாம், நான் சொல்றேன். எனக்கு கூட தான் அவர்கிட்ட சொல்லணும்னு ஆசையா இருக்கு. என்ன பண்றது? போன் நம்பர் இல்லாம என்னமா பண்ண சொல்ற? எல்லாம் சரிதாண்டி நிர்மலா. ஆனா இத சொன்னா, ஆமா நம்பர் கொடுக்காது ஏன் தப்புதான்னு சொல்லி ஒத்துக்கிறாளா அவரு? எப்படியாவது தேடி பிடிச்சு எனக்கு தகவல் சொல்றதுக்கு என்ன கேடுன்னு சொல்லி கத்துவாரு. என்ன மனுஷனோ இவரெல்லாம் படிச்சவரு. என்னத்த படிச்சிருக்காரோ? நமக்குன்னு வந்து வாச்சிருக்கிறத பாருடி. ஆமா, உங்க அண்ணன் எங்கடி சரவ கூட்டிட்டு போனா? காலையில ஒரு சின்ன தவறுதல் நடந்து போச்சு, இதுதான் சாக்குன்னு பொண்டாட்டிய தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறான் போல இருக்கு. ஏண்டியாத்தா, காலையில நீ என்கிட்ட என்ன சொன்ன? நம்ம கிட்ட சொல்லாத கொள்ளாத அவ அக்கா தங்கச்சி மார பாக்க போயிருக்கான்னு தானே சொன்ன. இப்ப எங்க போயிருக்காவா? புருஷன் கூட தானே போயிருக்கா. எதுக்கு எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சு பேசுறியே. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ வயிற்றுலயும் ஒரு பொண்ணு பிறந்திருக்கா. கொஞ்சமாவது பக்குவம் பண்ணணுடியம்மா. பாட்டி ஆயிட்ட மட்டும் பத்தாது, மனசுல பெருந்தன்மை வேணும்டி. நீ வேற ஆரம்பிச்சிட்டிய? ஏம்மா, அண்ணி ரொம்ப பாவம்மா. உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்லவங்க. வீட்ல இருந்த வரைக்கும் நானும் அவங்கள சரியா நடத்தல.
தேவையில்லாம அவங்க மேல எரிச்சல் பட்டேன். இப்ப வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அன்னைக்கு ரொம்ப நல்ல மனசு, நல்ல குணம்னு. ஏண்டி நிர்மலா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு பிரசவம் தானே நடந்துச்சு, வேற ஒண்ணு நடக்கலையே. என்னம்மா சொல்ற? எங்க அவளை காணோம், மாணிக்கம் அவளை கூட்டிட்டு போயிருக்கானேன்னு தானே கேட்டேன். ஏன் கிழவி, நான் அதைத்தானே கேட்டேன். ஆமா அதான் கேட்டேன். அது உனக்கு தெரியாதா? மாணிக்கம் சரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போயிருக்கான். அடி போடி பைத்தியக்காரி. ஐயோ, சாப்பிடு சரோ. என்ன சரோ யோசிக்கிற? சாப்பிடு. இல்ல அங்க அத்தை பாட்டி சாப்பிடாம இருக்காங்க, நாம மட்டும் எப்படிங்க இங்க தனியா சாப்பிட முடியும்? இல்ல அவங்களுக்கெல்லாம் பார்சல் சொல்லிட்டேன், நீ சாப்பிடு. சொல்லிட்டீங்களா? நீ சாப்பிடு. ஆ. நீங்களும் சாப்பிடுங்க. என்னங்க என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. சரோ, என்னங்க? உன்கிட்ட கொஞ்சம் மனசை விட்டு பேசணும்னு பேசலாமா? என்னங்க என்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு நீ அது ஒண்ணு இல்லைங்க. நீங்க என்கிட்ட கொஞ்சம் நல்ல விதமா பேசுனீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. என் புருஷன் எவ்வளவு நல்லவரு, என்ன எவ்வளவு பிரியமா வச்சிருக்காரு, நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சு நினைச்சு சின்ன விஷயத்தை பெருசாக்கிடுவேன். இது ரொம்ப சிறப்புத்தனமான விஷயம்தான். ஆனா என்ன பண்றது, நான் அப்படிதான். அதனாலதான் நினைக்கிறேன் ஆண்டவ வந்து இது உனக்கு போதும்னு சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் என் வாழ்க்கையில ரொம்ப குறைச்சலா வச்சுட்டான். அது எப்படி சரோ? நான் உன்கிட்ட சந்தோஷமா பேசினாலும் கண் கலங்குற, கோவமா பேசினாலும் கண் கலங்குற. ஆக மொத்தம் ஐ டேங்க் எப்பவுமே ரெடியா இருக்கும் போல. காலையில நீ லீலா வீட்டுக்கு போய் லீலாவை தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன்னு நினைச்சிட்டோம். வந்து சொல்றவன் தெளிவா சொல்லல, தங்கச்சிக்கு பிரசவம் இல்லைன்னு மொட்டையா சொல்லிட்டான். அந்த குழப்பத்துல தான் நான் உன்கிட்ட போன்ல ஒரு மாதிரி பேசிட்டேன். என்ன சொல்ற? என்ன அப்படி பாக்குற? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு சுரோ. நிர்மலாவும் லீலாவும் எனக்கு ஒரே மாதிரி. நிர்மலா மாதிரி தான் லீலா, லீலா மாதிரி தான் நிர்மலா. ரெண்டு பேருமே நம்ம ரெண்டு பேரோட தங்கச்சிங்க. லீலாக்கு இந்த மாதிரி வலி எடுத்தா நான் அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யத்தானுங்க வேணும். அதுல என்னங்க தப்பு இருக்கு? ஒரு காரியத்தை நான் நிர்மலாக்கு செய்யும் போது நான் நல்லவளாயிடுறேன், எல்லாரும் என்ன கொண்டாடுறீங்க. ஆனா அதே காரியத்தை நான் லீலாக்கு செஞ்சா அதுக்கப்புறம் நான் கெட்டவளாயிடுவேனா? எனக்கு இது புரியல. ஏங்க சார் உங்க பார்சல். பார்சல் ஆடுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கொடுத்துடலாம். சாப்பிடு.
போஸ், என்ன மாமா? நீ இன்னைக்கே மெட்ராஸ் கிளம்புறது நல்லது எனக்கு படுது. ஆமாம்மா, நான் இன்னைக்கு மெட்ராஸ் கிளம்புனவன் தானே. ஆனால் என்ன சும்மாவா இருக்கா? ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கா. நான் என்ன பண்றது? தனத்தை பத்தி உனக்கு தெரியாதாப்பா? அது உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்காம பட்டுனதா பேசிவிடு. மாமா, பேச்சோட நின்ட்டா யாருக்கும் பாதிப்பு இல்லை. ஆனால் தனத்தோட பேச்சினால பல பேருக்கு சங்கடம். எனக்கு வேலை கெடுது, கஷ்டமா இருக்கு மாமா. உன் நிலைமை எனக்கு புரியுது போஸ். தனத்துக்கு பக்குவமா எடுத்து சொல்லணும், அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா அது வரைக்கும் தன என்ன சொன்னாலும் நீ காதுல போட்டுக்கிறாது. ஏன் சொல்றேன்னா, இப்போ உனக்கும் கோபிக்கு நடுவுல ஒரு சுமூகமா இருக்குது. அது எக்காரணத்தை கொண்டு பாதிக்கப்படக்கூடாது, புரியுதா? மாமா, அது எந்த காலத்திலையும் நடக்காது மாமா. ஏன்னா இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்திருக்கு. கோபி எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டு ஆளுங்களை தான் பேசினாப்ல. எங்களை ஒரு வார்த்தை கூட சொல்லல. அது மட்டும் இல்ல, குமாரி சோமரணி வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்ல. நான் போன் பண்ணி வேணாம்னு சொன்னேன். முதல்ல அவர் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அவரோட பிரச்சனை எல்லாம் எடுத்து சொன்னோன்னே உடனே வேலைக்கு செய்துட்டாப்ல. எங்களுக்குள்ள எப்படி பிரச்சனை வரும்? வாஸ்தவம், கோபி மாதிரி தங்கமான மாப்பிள்ளை யாருக்கு கிடைக்கும்? அது மட்டும் இல்ல மாமா, அந்த வீட்டு ஆளுங்க கிட்ட என்னையோ தனத்தையோ கோபி எப்பவுமே விட்டு கொடுத்தது கிடையாது மாமா. மனசார சொல்றேன், எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்தா கூட இந்த அளவுக்கு அக்கறையாகவும் பரிவாகவும் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது மாமா. இது நிஜமாவே பெரிய விஷயம் தான். ஏமாமா, இப்படி இருக்க ஒரு ஆளுகிட்ட போய் சண்டையை போட்டுக்கிட்டு பிரிச்சுட்டு வாங்குறா தனம். ஏமாமா, இவ பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லாலே. நான் என்ன ₹1,00,000 மடியில கட்டிக்கிட்டேன் இங்க மெட்ராஸுக்கு போனேன். இது எல்லாமே கோபி கொடுத்தது. நான் இதே நேரம் வேற எங்கேயா வேலை செஞ்சேன்னு வச்சுங்க, இவ்வளவு காசு சம்பாதிச்சுக்க முடியுமா? வாட்டுக்கு பிரிச்சுட்டு வாங்க. இங்க பாருங்க மாமா, கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேர்த்த காசு தான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஆச்சு. இதெல்லாம் அவளுக்கு உரைக்காது. விடு, அதுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். ஏமாமா, தனியா வாங்கன்னு சொல்றாலே. இந்த வேலையில எனக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? நம்ம கோபி. இது பொம்பளை தானே, இப்ப மனசை தைக்காது. விடுப்பா, அது உணர்ச்சி வசப்பட்டு பேசு. அப்புறம் பாத்துக்குவோம். நீ சட்னி கிளம்பி மெட்ராஸ் போ. அப்புறம் ஒரு விஷயம், இந்த வாட்டி மெட்ராஸ் போனா கோபி மாப்பிள்ளை வீட்டுல தங்க வேணாம். அது இனிமே சரிப்படாது. கோபி மாப்பிள்ளை நல்லவர் தான், இருந்தாலும் வேணாம். நீ என்ன பண்ற, வேற ஒரு வீடு பாத்துக்கிற. அந்த வீட்டை பேசி முடிச்சுட்டு இங்க வந்து தனத்தையும் குழந்தையும் கூட்டு போயிரு. சரி மாமா, இதை நான் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு நினைச்சேன். இனிமே அந்த வீட்டுல தங்குறது சரியா இருக்காது மாமா. கோவிக்கு தான் வீண் சேரமா. சரி, அதை செய் முதல்ல. சிவராமன் தம்பி இல்ல, இவருங்க இங்க வந்தாரு. ஆமாமா, இவர் என்ன நேரத்துல இங்க? வாங்க சிவராமே, என்ன நேரத்துல இங்க? விஜய் வீட்டுல விட்டு போலாம் தான் வந்தேன்.